ஹலோ மக்களே, 677வது விஷயத்துல போயிடலாம். போன எபிசோட்ல முகிவர குரூல எல்லாருமே களத்துல இறங்கிட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல அவங்க ஆட்டத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொலிசியத்துல ஒரு பக்கம், ஸ்மைல் ஃபேக்டரியில ஒரு பக்கம், பிராங்கி ஒரு பக்கம், லூஃபி ஒரு பக்கம், ஜோரோ ஒரு பக்கம்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரிஞ்சு அவங்கவுங்க ஆட்டத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம உசப்ப நம்பி தான் இருக்காங்க. உசப் உனக்காண்டி தாண்டா வெயிட்டிங்னு சொல்லிட்டு பிராங்கி படுத்திருக்கான். ஆனா நம்ம உசப்ப லாக் பண்ணி அவனை அன்கான்சியஸ்னஸ்ல இருக்கான். உசலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கிரேப்ஸை சாப்பிடா உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சுகர் வாயில தூக்கி போட்டு வாயை லாக் பண்றா. லாக் பண்ண அடுத்த செகண்ட் வாயில இருந்து ஒரு புகை வருது. முழுங்குனா அடுத்த செகண்ட் நம்மளால நெருப்ப கக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அது டொபாக்கோ சாஸ். கக்குன்னு அடுத்த செகண்ட் அவன் அந்த ஷாக்ல மிரண்டுட்டா. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு சுகரோ சடனா பாஸ் அவுட் ஆயிட்டா. சுகர் மட்டும் பாஸ் அவுட் ஆயிட்டானா எல்லாருமே ஹியூமனா மாறிடுவாங்க. ஹியூமனா மாறிட்டாங்கன்னா டொஃப்ளமிங்கத்தோட உண்மையான மூஞ்சி தெரிய ஆரம்பிச்சிரும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா டொஃப்ளமிங்கத்தோட ஆட்டமே நின்றும். உசப்பு அவன் ஆட்டத்தை வேற லெவலா முடிச்சு விட்டான். அங்க என்னன்னு பார்த்தா சுகர் கொஞ்சம் கொஞ்சமா ஷாயிரா. இங்க என்னன்னு பார்த்தா டாய் சோல்ஜரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க அப்படி சுகர் தான் காட்டுறாங்க. அவ அப்படியே அன்கான்சியஸ்னஸுக்கு போயிட்டா. ட்ரியபிள் செதறிட்டான். சுகர் பாஸ்ட் அவுட் ஆயிட்டாடா. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல எல்லா பொம்மைக்கும் சடனா ஏதோ உயிர் வரத மாதிரி காட்டுறாங்க. சடனா உடம்பு அப்படியே சேஞ்ச் ஆகுது. ரோபின் அப்படியே திரும்பி நார்மலா மாறுதா. அவளோட ஃபார்முக்கு வாரா. திரும்பி பொம்மையில இருந்து திரும்பி மனிதரா மாறிட்டாவா. நான் நார்மல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாவா. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா சுத்தி இருக்க சாய்பு, சாஞ்சோ எல்லாருமே நார்மல் ஆகுறாங்க. கொலிசியத்துல அடிபட்டவங்க, நேவி சோல்ஜர் எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்க. டேனா நார்மல் ஆயிட்டான்னு சொல்லிட்டு கேவன்டேஷோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுத்தி பாக்குறான். என்னன்னு பார்த்தா பொம்மையா இருந்த எல்லாருமே ஹியூமன்ஸா மாறுறாங்க. டே இவனுங்க மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு நேரத்துல ஹஜருதீனும் ஹியூமனா மாறுதான். அடிபட்ட ஒருத்தன் டென்ஷன் ஆயிட்டானுங்க. என்னையாடா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தனையும் அடிச்சு பறக்க விட்றானுங்க. இதுல ஒரு பக்கம் டோன்டா வில்லேஜ்ல எல்லாருமே நார்மல் ஆகுறானுங்க. டே ஃபிளஃபர்னு சொல்லிட்டு லியோ என்ஜாய் பண்றான். அவங்க மக்களும் நார்மல் ஆகுறானுங்க. ஆபரேஷன் எஸ்ஓபி சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. சுகர் முழிச்சு பாருன்னு சொல்லிட்டு ட்ரியபிள் கத்துறான். டே நம்ம எல்லாமே சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா பொம்மையா இருந்து எல்லாரும் என்னடா ஹியூமனா மாறுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒருத்தனை எல்லாருமே ஹியூமனா மாறிட்டாங்க. சடனா ஒரு நாய் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நாய் ஒரு பொம்மை துரத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அது ஹியூமனா மாறிடுச்சு. டொஃப்ளமிங்கும் சுகர் பாஸ்ட் அவுட் ஆயிட்டா. எல்லா இது சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சுகருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அவ பாஸ்ட் அவுட் ஆயிட்டா அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் டொஃப்ளமிங்கம் ஷாக் ஆகுறான். சுகர் பாஸ்ட் அவுட் ஆயிட்டாலான்ட்டு. டே இது ஒண்ணு ஜோக்கு கிடையாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் டொஃப்ளமிங்கம். இல்ல நம்ம இவ்வளவு நாள் செஞ்சு வச்சிருந்த 10 வருஷம் உழைப்பு எல்லாம் ரிமூவ் ஆயிருச்சு. ஹாபி ஃப்ரூட் உடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. டோன்டா ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற வியலா. நான் தான் சொன்னேன்ல உசப்பு மாச கட்டுவேன்னு சொல்லிட்டு எங்கால வேற லெவல் சொல்றான் லூஃபி. யங் மாஸ்டர் இங்க கொலிசியத்தை பாருங்கன்னு சொல்றான் அவன். பஃபல்ல சொன்னோடனே அங்க என்னன்னு பார்த்தா கொலிசியத்தை தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஹியூமனா மாறுதாங்க. இங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு தொகுப்பாளரா பாத்துக்கிட்டு இருக்காரு. டாய்ஸா இருந்த எல்லாமே ஹியூமனா மாறுது. விலங்குகள் எல்லாம் ஒரு பக்கம் பொம்மையா மாத்தி வச்சிருக்கானுங்க. டியமண்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். சுகருக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. என்னடா இந்த பொடி பொண்ணு இப்படி பண்ணிட்டாலன்னு சொல்லிட்டு பேபி பிங்க் பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். எல்லா இடத்துல இருந்து போன் வர ஆரம்பிக்கி. சார் எமர்ஜென்சி ரிப்போர்ட் எல்லா பக்கத்துல இருந்து வருது சார். இப்ப என்ன சார் பண்ணன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாவனுமே ஹியூமனா மாறுதானுங்க. என்னன்னு பார்த்தா எந்த காலத்துக்கட்டத்துல அந்த நேவி சோல்ஜர் ஒரு பக்கம் ஆர்மி எங்க இருந்தாலும் ஆளை கூட்டு வந்திருக்கானுங்க. யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு பஃபலோவ செதர்தான். நான் ஹியூமனா மாட்டேன்னு சொல்லிட்டு பொம்மையா இருந்த மனிதர்கள்லாம் மனிதரா மாறினோடனே கொண்டாடுறாங்க. அவங்க வாழ்க்கையில எதிர்பார்த்தா ஒண்ணு நடந்துருச்சு. டொஃப்ளமிங்கும் தலையில கை வச்சு நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ரோபின் தான் கட்டுறாங்க. டே உசப்புன்னு சொல்லிட்டு உசலண்டு நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே எல்லா ஹியூமன்ஸும் உனக்கு தாண்டா நன்றி சொல்ல நினைக்கிறாங்க. உசலாண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகுறாங்க. நீங்க சாதிச்சிட்டீங்க. ஆபரேஷன் எஸ்ஓபி அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறானுங்க. எல்லாருமே ஹியூமன் ஆயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஓனி போக்க ஏதோ மாறுது அம்மான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஓனி போக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டா. டார்லிங் நீங்களான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. இது எங்க அப்பா இல்லன்னு சொல்லிட்டு அந்த பையன் கொண்டாடுறான். என்னன்னு பார்த்தா ஹியூமனா மாறினோடனே எல்லாருமே மறந்த ஆள்கள்லாம் அவங்களுக்கு நினைவுக்கு வந்துட்டாங்க. நான் பொம்மையாவே இருந்துருவேன்னு நினைச்சேன். ஆனா நான் ஹியூமனா மாறிட்டேன். இது எனக்கு போதுன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. மக்கள் எல்லாருமே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஜோரோ தான் கட்டுறாங்க. என்னடா அமைதி ஆயிருச்சு. இந்த கல் மனிதன் எங்க தாண்டா போனான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. உசப்பு லிட்டில் மனிதர்களா நீங்க சுகர் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிங்களடா. உண்மையில நீங்க வேற லெவல் சொல்லிட்டு பிராங்கி என்ஜாய் பண்றான். டே உசப்பு என் கூட இருடான்னு சொல்றான். ஆவா டே இனிமேல் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உசப்போ சாஞ்சிட்டான். உசலண்டு முழிச்சு பாருங்க. செத்துறாதீங்க உசலண்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அழுவுறானுங்க. பார்த்தா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். டே நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்றான் அவன். சொன்னோன்னு எல்லாருமே அமைதியாகிறாங்க. கொண்டாடுறாங்க அவங்க. நம்ம ஹீரோ இன்னும் உயிரோட தான்டா இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. நம்மால தம்ஸ் அப் காட்டான். எல்லாம் பிளானுக்கு ஏற்றபடி முடிஞ்சிருச்சு.
முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான் உசப்பு. தெரியாதனமா எல்லாரையும் உயிரோட வர வச்சிட்டான். இனிமேல் என் ஃப்ரெண்டுகிட்ட விடுறேன், அவனுங்க பாத்துக்கிடுவானுங்கன்றான். ஓகேன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. முகிவர அவனுங்க ஆபரேஷனை தொடங்கிட்டானுங்க. அப்படி முடிஞ்சு அடுத்த செகண்ட் என்னன்னு பார்த்தா இதுல பொம்மையெல்லாம் வந்து அதான் விலங்குகள் எல்லாம் பொம்மையாக்கி இருந்திருக்கானுங்க. அதெல்லாம் வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. டேய் இது நீ தானடா என்னைய வந்து நாய் மாதிரி மாத்தி அப்பப்போ என்னைய போட்டு அடிக்கிறது நீ தான் சொல்லிட்டு ஒருத்தனை பாக்குறான். பார்த்தா ஒருத்தனையும் அடிச்சு பறக்க விட்றானுங்க. டொஃப்ளமிங்கோ ஆளெல்லாம் விட்டு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்து போறாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா பைரட்ஸ் எல்லாம் லாக் பண்ணிருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் துரத்தி அடிக்கிறானுங்க. நான் பேசுறது சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கோ ஆளை துரத்தி அடிக்கிறாங்க. டேய் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிக்கி. எனக்கு டொஃப்ளமிங்கம்லாம் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்படுறாங்க. டொஃப்ளமிங்கம் கதையை முடிக்கணும்டா, அவனுக்கு நம்ம பாடம் போகட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. அவன் ஒரு டெவில்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் 10 வருஷம் நீ என்ன பண்ணியோ அதெல்லாம் உனக்கு திரும்பி கொடுக்க போறா, வெளியே வட டொஃப்ளமிங்கம் சொல்லிட்டு கத்துறாங்க. ஈசோசா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வைஸ் அட்மிரலா கேட்டுக்கிட்டு இருக்காரு. டே இந்த ஊர் வந்து நான் நினைச்சதோட ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்குடா அப்படின்னு சொல்றான். இருட்டிலே வாழ்ந்துட்டாங்க, இப்பமாச்சும் அவங்க வெளிச்சத்துக்கு வரட்டுன்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி பாத்துக்கிட்டு இருக்கான் ஈசோ. டே டொஃப்ளமிங்கம் உங்களெல்லாம் நொறுக்க போறோம்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கம் ஆளுகளை கீழே இருந்து அடிக்கிறானுங்க. அவனுக்கு சும்மாவே ஸ்ட்ராங்கு. கோலிசியத்துல இருந்தவனுங்களை உங்க லாக் பண்ண விடுவோம், அவனை அடிச்சு பறக்க விடுறாங்க. டே டொஃப்ளமிங்கம் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ட்ரஃபலகர்லாவோ பாத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அவன் சிம்பிளா முடிக்கணும்னு தான் நினைச்சான். அவனோட டார்கெட்டே வேற எதுவுமே கிடையாது, ஸ்மைல் ஃபேக்டரி அழிக்கிறது தான். ஆனா அங்க அதையும் தாண்டி வேற என்னமோ போய்கிட்டு இருக்கு. சடனா அங்க ரெபேக்காக்கு வியலாக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. பிரேவ் சோல்ஜர் இன்னும் இருக்கதான் செய்யறான்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே உங்க பக்கத்துல இருப்பாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா கிரோஸ் வந்து எப்போ நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. கிரோஸுங்கிறது ஒருத்தன் இருந்ததே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. இவனால பொம்மையா இருக்க சமயத்துல இப்ப அவன் ஞாபகத்துக்கு வந்துட்டான். வியோலா கிங் ரெபேக்கா எல்லாத்துக்குமே ஞாபகம் வராங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் மறந்துருக்கானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே கிரோஸ் நீ தான் என்னை காப்பாத்தினியான்னு சொல்லிட்டு கிங் பழசை யோசிச்சு பாக்குறாரு. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கீரோஸ் ஸ்வோர்டா எடுக்கிறான். யாரா இதுன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். கீரோஸ் பாஞ்சு களத்துல இறங்கி டொஃப்ளமிங்கத்தை நோக்கி அட்டாக் பண்ண போறான். யாரா இவன் சொல்லிட்டு இவன் தான் பிரதர் கிரோஸ், இவரை பத்தி நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வியோலா அழுவுறா. சோல்ஜர் எங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த ஹியூமன், அவர் வந்து ஆர்டினரி ஹியூமன் ஒன்னும் கிடையாது, அவரோட மெமரிஸையும் அழிச்சானு சொல்லிட்டு வியோலா பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாம் இப்ப டாய்ஸ் இருந்தனால அவங்க ஹியூமனா இருந்த காலகட்டம் வந்து எங்களுக்கு மறந்துருச்சு. அது அவளோட டெவில் ஃப்ரூட் பவர் இது. ஆனா இப்ப எங்க மெமரிஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. கிங் ஆர்மியோட கமாண்டரா இருந்தவரே அவர் தான், அவருக்கு ஈக்குவலி யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வியலோவா பாத்துக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாடியேட்டரே அவர் தான், கொலிசியத்துல அவரை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் கிடையவே கிடையாது சொல்லிட்டு இந்த ஓல்டு மேனான்னு சொல்லிட்டு லூஃபி ஷாக் ஆகுறான். ரெபேக்காவோட உண்மையான அப்பாவே இவர் தான் சொல்லிட்டு ரெபேக்காக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. ஆனா அவளுக்கு இப்ப ஞாபகம் வந்திருக்கும், அவர் பொண்ணை வந்து பொம்மையா இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றா வியலா. டாய் சோல்ஜரா இருந்து அவ பொண்ணு பக்கம் எப்பவுமே இருந்திருக்காரு, அவளை ஒரு சிறந்த பொண்ணா வளர்த்திருக்காருன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றா வியலா. ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கான் கிரோஸ். டேய் உன்னை வெட்டுறன்னு சொல்லிட்டு டைரக்டா டொஃப்ளமிங்கத்தை நோக்கி பாஞ்சு போறான். டேய் கிரோஸ்ன்னு சொல்லிட்டு கத்துறாரு கிங் ரீகு. இத்தனை வருஷம் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு நீ மன்னிச்சடா, உன்னை துண்டு துண்டு ஆக்க வரான்டா டொஃப்ளமிங்கம் சொல்லிட்டு பாஞ்சு தலையிலே ஒரு ஓடு போடுறான். டொஃப்ளமிங்கம் தலையோ 2 துண்டா போகுது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உண்மையான ட்ரெஸ் ரோஸாவை நான் கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு கத்துறான். அதோட முடியாது சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.